உலக இரட்சகராம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. ஆம் சுவாமி, அந்த இடத்தில்தான் எங்களுக்கு விடுதலை உண்டு, அந்த இடத்தில்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. தகப்பனே, உம்மை போல எங்களை நேசிக்கிறவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை சுவாமி. அப்பா, ஆகவே நாங்கள் உம்முடைய சம்மிதானத்திலே ஒரு மனத்தோடு கூட வந்து நிற்கிறோம். இந்த நாளிலும் எந்த நோக்கத்திற்காக எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்துகிறோ அந்த நோக்கம் எங்களில் நிறைவேறும்படியாய் எங்கள் ஒவ்வொருடைய உள்ள கதவுகளையும் நீர் திறந்து கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகின்றதான இந்த காலகட்டங்களிலே அதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன. வெறுமனே அவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், இதை சொன்னார், அதை சொன்னார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் மாற்றமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த காலகட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து நம்மை சீர்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்டதான காலகட்டங்களை திருச்சபையானது நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. ஆக இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்துவத்தின் அடிப்படை அல்லது அஸ்திவாரம் அல்லது ஆணிவேர் என்று சொல்லப்படுவது எது என்று சொன்னால் அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். இப்ப வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே அப்பொழுது இயேசு, பிதாவே, எப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று. அதற்கு முந்தின வசனத்தை பார்த்தோம் என்றால், கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது புறத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லிதான் நாம் பார்க்கின்றோம். அவரிடத்தில் தவறு கண்டுபிடிப்பதற்கு, குற்றம் கண்டுபிடிப்பதற்கு ஒருவருக்கும் முடியவில்லை. ஏன், பிசாசின் இடத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறது என்ன? இதோ உலகத்தின் அதிபதி வருகின்றான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை. அவன் குற்றம் சொல்லும்படியாகவோ அல்லது தேசாதிபதி குற்றம் சொல்லும்படியாகவோ எந்த காரியத்தையும் நான் செய்யவில்லை. அவ்வளவு பழுதற்ற ஆட்டுக்குட்டியான அவர், எல்லோருக்கும் நன்மை செய்வதற்காகவே வாழ்ந்த அவர், இப்ப அவருடைய நிலைமை என்ன? யார் அவரிடத்தில் நன்மை பெற்றார்களோ, யாருக்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அவர்கள் அவரை என்ன செய்திருக்கின்றார்கள்? மரண தண்டனைக்கு ஒப்புவித்து, அது மரண தண்டனை என்று சொல்லும் பொழுது மிகவும் கேவலமாக அவமானமாக கருதப்படுகின்ற அந்த சிலுவை மரணத்திற்கு அவரை அர்ப்பணித்தார்கள். அப்பொழுது இன்னும் அந்த நிலைமையை மோசமாக்கும்படியாக என்ன செய்யப்பட்டது? அவர் தனியாக அங்கே சிலுவையில் அறையப்படவில்லை. வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனும். அவர்கள் யார்? குற்றவாளிகள். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த தேசத்திற்கு விரோதமாய் அவர்கள் எவ்வளவு பெரிய தவறுகளை, குற்றங்களை செய்திருப்பார்கள், மன்னிக்க முடியாத குற்றம். எனவே அவர்களை சிலுவையிலே அறைய அங்க தேசாதிபதி கட்டளையிட்டிருந்தான். அப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்களுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவையும் அறையும்படியாக சூழ்நிலை அங்கே இருக்கிறது. எத்தனை பரிதாபமான நிலைமை பாரு. இந்த மாதிரியான
சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நம்ம யாரை அறைகின்றோம், எதற்காக செய்கின்றோம், இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, இதெல்லாம் ஒன்றுமே தெரியவில்லை. அதெல்லாம் புரிந்து வைத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள். ஆகவே ஆண்டவரே, இந்த இரத்த பழியை இந்த பிள்ளைகள் மீது சுமத்த வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி. எதற்காக இந்த வசனம், எதற்காக இந்த வார்த்தையை இயேசு அந்த கல்வாரி சிலுவையிலே மொழிந்தார்? நமக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொருவரும் இந்த பாதையின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு முன் உதாரணமாக அதை வைத்துவிட்டு போனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவத்தின் அடிப்படை என்ன? அன்பு என்று சொல்கின்றோம். அந்த அன்பு இருக்கும் பொழுது தான் இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வரும். ஒருவரிடத்தில் அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை நாம் அவர்கள் என்ன செய்தாலும் மன்னித்து விடுவோம். நம்முடைய வீட்டிலே பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் எவ்வளவு தவறு செய்கின்றார்கள், சொல்வதை கேட்பதில்லை. எத்தனை தடவை சொன்னாலும் அவர்கள் செய்கின்ற தவறை திருத்தி கொள்வதில்லை. ஆனாலும் அந்த பிள்ளைகளை நாம் வெறுக்கின்றோமா? அல்ல, அவர்களை நாம் நேசிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் நாம் செய்கின்றோம். காரணம் என்ன? அந்த பிள்ளையின் மீது நமக்குள்ள அன்பு. அதைத்தான் இங்கே தேவனும் வெளிப்படுத்துகிறார். பாவம் நிறைந்த உலகத்திலே பாவியாகிய பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற காரணத்தினால்தான் நாம் இன்னும் பாவிகளாயிருக்கையில், ரோமர் 5:8 சொல்கின்றது, நாம் இன்னும் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து யார் அந்த துன்பத்திற்கு ஆளாக்கினார்களோ அவர்களை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் கிறிஸ்துவர்கள், நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நாங்கள் இந்த தவக்காலத்திலே அப்படி இப்படியெல்லாம் பல வகையான பக்தி முயற்சிகளிலே ஏற்படுகின்றோம். இதிலெல்லாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு காரியம், நம் எல்லோருக்குள்ளும் இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த மனப்பான்மை நமக்குள் இருக்கின்றதா? அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டம் தான் இது. இயேசு எப்படி உங்களையும் என்னையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ, அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைக்கின்றாரோ, அதே போல நாமும் மற்றவர்கள், நமக்கு விரோதமாய் இருப்பவர்கள், நமக்கு விரோதமாய் பேசியவர்கள், நமக்கு விரோதமாய் காரியம் செய்தவர்கள், இவர்களை எல்லாம் நாம் மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது நமக்கு இருக்கின்றதா? அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டம் தான் இது. நாம் ஒருவரை மன்னிக்காவிட்டால் தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சரியான எடுத்துக்காட்டாக மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 23 35 வரையிலும் ஒரு சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அங்கே ஒரு ராஜா என்ன பண்ணுகின்றார்? கணக்குகளை எல்லாம் பார்க்கும் பொருட்டாக பல காரியங்களை செய்து விட்டு அவழியாக அந்த கணக்கை பார்க்கும்போது ஒருவன் அவரிடத்தில் 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கின்றான். அவன் என்ன சொல்லுகின்றான்? அந்த மனிதனை அழைத்து கொண்டு வர சொல்லுகின்றான். அவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவனிடத்தில் அந்த கடனை திரும்ப செலுத்துவதற்குரிய நிர்வாகம் அவனிடத்தில் இல்லாத காரணத்தினால் அவன் கெஞ்சுகின்றான். ராஜா சொல்றாரு, உனக்கிட்ட நிர்வாகம் இல்லைன்னா உன்னிடம் இருப்பது எல்லாவற்றையும் நீ விற்று போடு, எல்லாத்தையும் விற்று, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு, உன்னை மனைவியோ பிள்ளைகளோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, என் கடனை நீ அடைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவனை நிர்பந்திக்கின்றான். அவ்வாறு நிர்பந்தித்த பொழுது அவன் செய்கின்ற ஒரு காரியம் என்ன? அந்த அரசனை பார்த்து சொல்கின்றான். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அப்படி சொன்ன உடனே அந்த எஜமானும் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி அவனுடைய கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்த வசனம் 28, மத்தேயு 18:28 அந்த ஊழியக்காரன்
புறப்பட்டு வெளியே போகிறான். எதிர அவனுடைய உடன் ஊழியக்காரன் இவனிடத்தில் 100 வெள்ளி பணம். அவன் கடன்பட்டது எவ்வளவு? 10,000 தாலந்து. ஆனால் இவன் கடன்பட்டிருப்பது 100 வெள்ளி பணம்தான். அந்த 100 வெள்ளி பணத்தை அவன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனை உபத்திரவப்படுத்தி நீ கொடுத்து தீரும். அவனும் அதே தான் சொல்கிறான், என்கிட்ட கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, கிருபையாய் இறங்கும். 20வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இவன் என்ன சொல்லி வேண்டிக் கொண்டானோ அதையே தான் இப்பொழுது இந்த உடன் வேலைக்காரன் இவனிடம் சொல்லுகின்றான். அப்போ இவன் சொன்னவுடன் அந்த எஜமான் என்ன செய்கிறான்? அவன் மீது மனம் இறங்கி அவனை மன்னித்து கடனை எல்லாம் வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணி அனுப்புகிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? அவனோ சம்மதியாமல் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் காவலில் போட்டு விட்டான். இதை மற்ற ஊழியக்காரர்கள் பார்த்து போய் அந்த எஜமானனுக்கு அதை தெரிவித்து விட்டார்கள். அப்பொழுது அந்த எஜமான் சொல்கின்ற ஒரு காரியம் என்ன? 34வது வசனம், அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்கள் கையில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இதை நம்ம எல்லாரும் அண்டர்லைன் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான், கெஞ்சிறான். உடனே எஜமான் இறங்கி எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். ஆனால் இங்கே இவன் 100 ரூபாய் தான் கடன் பட்டிருக்கான். இவனும் அதே தான் இவன்கிட்ட கேட்குறான். ஆனால் அவனுக்கு மனசில்லை, எப்படி கொடுத்து தீரும் அளவும் இவனை காவலில் போடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பதற்கு மனம் இல்லை. இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அந்த எஜமானனுக்கு கடும் கோபம் வருகின்றது. உடனே அவர் என்ன செய்கிறாரு? அவன் எப்படி அவனால் மன்னிக்க முடியாவிட்டால் நானும் இவனுடைய கடனை மன்னிக்க மாட்டேன், கொடுத்து தீரும் அளவும் இவனையும் உபாதிக்கிறவர்கள் கையில் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். எத்தனை பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நம்ம எல்லாம் எவ்வளவு ஈஸியாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கின்றோம். ஒவ்வொரு தடவை ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு நேரமாவது நாம் இந்த ஜெபத்தை சொல்வோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருகின்றதே, அது என்ன? எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவங்களை மன்னியும். ஆண்டவர்கிட்ட நம்ம அறியாமலே அதை சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் மற்றவர்கள் தப்பிதங்களை மன்னிக்காவிட்டால் உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். அது நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாமும் அப்படித்தான் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். யோசித்து பாருங்க, நாம் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டோமா? நமக்குள் யார் மீதும் பகைமை உணர்வு இல்லாமல் இருக்கின்றதா? யாவரோடும் சமாதானமாக இருக்கின்றோமா? இன்றைக்கும் உள்ளத்திலே குமுறிக்கொண்டு இருக்கின்ற காரியங்கள் எத்தனை எத்தனை அதிகம். அவர்கள் எனக்கு விரோதமாக இப்படி பேசிவிட்டார்கள், அப்படி பேசிவிட்டார்கள், எப்படி அவர்கள் கூறலாம் என்றெல்லாம் சொல்லி இன்னும் உள்ளத்திற்குள் அந்த ஒரு கசப்பு உணர்வை வைத்து கொண்டு இருக்கின்றோமே. இப்படியாக வைத்து கொண்டு தவ காலத்தில் உபவாசம் இருக்கின்றோம், ஆலயத்துக்கு போகிறோம், பைபிளை வாசிக்கின்றோம், பல பக்தி முயற்சிகளை செய்கின்றோம். இவைகள் எல்லாம் நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் என்று நினைக்கின்றீர்களா? கிடையாது. ஓட்டலான பையில நாம் இவைகளெல்லாம் போடுகின்றோம். நாம் செய்கிற தவ முயற்சிகள் எல்லாம் அந்த பையில் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ஓட்டை. அது என்ன ஓட்டை? மற்றவர்களை மன்னிக்காத ஒரு மனப்பான்மை, மற்றவர்களுக்கு மீது எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு, மற்றவர்கள் மீது நமக்கு இருக்கிற கசப்பு. இந்த ஓட்டை இருக்கும் பொழுது செய்கின்ற அத்தனையும் என்ன செய்கின்றது? இந்த ஓட்டை வழியாக கீழே சிதறி போய் விடுகின்றது. ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான்.
ஒன்றே ஒன்று தான். யார் நமக்கு விரோதமாக எதை செய்தாலும் அதற்கு நாம் அவர்களை மன்னித்து விட வேண்டும். ஒரு முறை பேதுரு கேட்கின்றார் ஆண்டவரை பார்த்து, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் காரியத்தை செய்தால் நான் அவனை எத்தனை தடவை மன்னிப்பது என்று சொல்லி கேட்கின்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 7 முறை மன்னிக்கலாமா என்று சொல்லி அவர் அதுக்கு ஒரு லிமிட் வைக்கிறார். அப்போது பேதுரு கேட்ட அந்த கேள்விக்கு 7 முறை என் சகோதரனை நான் மன்னிக்கலாமா, அவருக்கு அந்த 7 முறை மன்னிப்பது என்பதே ஒரு பெரிய காரியம் போல் தோன்றியது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், 7 முறை அல்ல, 70 முறை மன்னிக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் என்ன பேசினாலும், அவன் எந்த காரியத்தை செய்தாலும் நீ அவனை மன்னித்து விடு, நீ அவனை மன்னித்து விடு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம கண்டுக்காமல் இருந்தோம்னா, செய்ததெல்லாம் மன்னித்து விட்டே போய்விட்டோம் என்றால் அவர்கள் நம்மை கோழைகள் என்று நினைத்து விடுவார்களே, அவர்கள் நம்மை நம் தலையின் மீது ஏறி சென்று விடுவார்களே. இது உலகத்தார் கண்ணோட்டம். என் தேவனுடைய கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். உலக கண்ணோட்டம் என்றைக்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு அது வழியை கொடுக்கவே கொடுக்காது. அப்படியே அழைத்து செல்வது போல சென்று நம்மை குழியிலே தள்ளிவிடும். உலகத்தார் சொல்வார்கள், நீ இப்படி இருந்தாய் என்றால் எல்லோரும் உன்னை ஏமாற்றதான் செய்வார்கள். ஏமாறுபவர்கள் என்று இருந்தால் ஏமாற்றக்காரர்கள் அதிகமாகத்தான் இருப்பார்கள். இது உலகத்தார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, என் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம் என்ன? அப்படியெல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள் என்றால், இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் சொன்னார் அல்லவா, பிதாவே இவர்களை மன்னியும். உங்களுக்கு விரோதமாகவோ, உங்கள் தொழிலுக்கு விரோதமாகவோ, பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ, ஏன் ஊழியங்களுக்கு விரோதமாகவோ பல காரியங்களை பலர் செய்து கொண்டிருக்கின்ற நாட்களில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு கொடுப்பது என்ன? இது ஒன்றும் புதிது அல்ல, இது ஏதோ உங்களுக்கு மட்டும் ஏற்படுவது அல்ல, எனக்கும் அப்படித்தான் ஏற்பட்டது. அதை தான் அவர் சொல்கிறார். அதே லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நோக்கி, பச்சை மரத்துக்கு இவர்களை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். நீங்களும் நானும் எம்மாத்திரம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த பாடுகள் என்று சொன்னால் அதற்கு மத்தியிலும் அவர் என்ன சொல்கின்றார்? தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கின்றார்கள். பொறாமையின் நிமித்தமாக அவர் மீது வீண் பழி சுமத்தி அவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கின்றோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பது நிச்சயமாக எல்லோருக்குள்ளும் தெரிந்திருக்கும். ஆனால் பொறாமை நிமித்தமாக வேத பாரகர்களும் ஆசாரியர்களும் அவர்கள் மக்களை தூண்டிவிட்டு பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி சொன்னார்கள். அந்த நபர்களையும் அந்த மனிதர்களையும் இயேசு மன்னித்து விட்டார். ஏனென்றால் இயேசுக்கு தெரியும் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது. அவர் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பினதே, அல்லது நான் இந்த உலகத்திற்கு வந்ததே பாவிகளை ரட்சிக்க தானே. ஆக அவர்கள் பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் நான் அந்த கல்வாரி சிலுவையிலே பாடுபடவும் இரத்தம் சிந்தவும் என் ஜீவனை கொடுக்கவும் வேண்டியது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அதை நான் அங்கீகரிக்கிறேன். ஆனாலும் பிதாவை யார் எனக்கு இதை செய்கிறார்களோ அவர்கள் மீது எந்த தண்டனையும் வந்துவிடக்கூடாது. காரணம், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். அதே போல அவரை புரிந்து கொள்ளாமல் அவர் மீது வீணான பழி சுமத்துகிறவர்கள் மீதும் ஆண்டவர் இறங்குகிறார். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பிலாத்து சொல்கிறான், ராஜா தானே என்று சொல்லி இயேசுவை அவன் மறைமுகமாக சொன்ன பொழுது, எங்களுக்கு இந்த ராஜா இல்லை, எங்களுக்கு ராஜா ரோம சக்கரவர்த்தி தான் எங்களுக்கு ராஜா, இவன் அல்ல. புரிந்து கொள்ள முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தை படித்திருக்கிறார்கள், தீர்க்க தரிசனங்கள் தெரியும், எல்லாமே தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் அவர்களுக்கு அது புரியவில்லை. அவர்களுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டிருந்தால், அந்த அறிவு அவர்களுக்கு இருந்திருந்தால் இதை சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆனால் அப்படி இருந்தவர்களையும்
இயேசு மன்னிக்கிறார். பிதாவே, இவர்களையும் மன்னியும். எந்த நோக்கத்திற்காக நான் வந்தேன், இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அவர்களுக்கு இல்லை. புரிந்திருந்தார்கள் என்றால் யாரும் தங்கள் வாயை திறந்து சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆகவே இவர்களை மன்னியும். அவருடைய மன நிலைமையை யோசித்து பாருங்கள். பொறாமை நிமித்தமாக சொன்னவர்களையும் ஆண்டவர் மன்னிங்கள் என்று சொல்கின்றார். தங்களை புரிந்து கொள்ளாமல், நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. நான் அப்படி நல்லதுக்கு தான் செய்தேன், ஆனால் அவர்கள் அதை தீமையாக எடுத்துக்கொண்டார்களே. ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் நான் இந்த முயற்சி எடுக்கிறேன், யாரும் அதை புரிந்து கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிறார்களே. நான் முன்னேறுவதை தடுப்பதற்கு இவர்கள் காரணம், அவர்கள் காரணம். எனவே அவர்கள் மீது எனக்கு ஒரு எரிச்சல், அவர்கள் மீது எனக்கு ஒரு கோபம். ஆனால் இயேசு அப்படி படலை. ஆண்டவர், இவங்க செய்கிறது இன்னதுன்னு அறியாமல் செய்கிறாங்க, நான் செய்கிறது என்னன்னு இவங்களுக்கு புரியல, அவர்களை மன்னியும். எது சரியோ அந்த பாதையிலே செல்வதற்கு ஏற்ற ஒரு மனதை தாரும். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்கள் மீது கோபப்பட்டு எரிச்சல் பட்டு அவர்களை விட்டு விலகி இருப்பது ஒரு நல்ல கிறிஸ்துவனுக்கு அழகு அல்ல என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். புரிந்து கொள்ளாதவர்களையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு வேண்டும். அதே போல பொல்லாத காரியங்களை செய்தவர்களையும், மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17-19 வரையிலும் பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டு கீழே உட்காந்து என்ன பண்ணுறாங்க, அவருடைய ட்ரெஸ்ஸு யாருக்கு வேணும் என்பதில் சீட்டு போடுறாங்க. அப்போது அங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு களியாட்டம் போல அவர்களுக்குள் இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இயேசுக்கு எவ்வளவு மன வேதனையை கொடுத்திருக்கும். அவரை பார்த்து கிண்டல் பண்ணுகிறார்கள், கேலி பேசுகின்றார்கள். 3 நாளில் தேவாலயத்தையே எடுத்து கட்டிடுவேன்னு சொன்னியே, நீ பெரிய ரட்சகர்னு சொன்னி, இப்போ உன்னைத்தானே உன்னால் ரட்சிக்க முடியவில்லையே, நீ தேவனுடைய குமாரனானால் கீழே இறங்கி வா. எவ்வளவு அநியாயமான பேச்சுக்கள், அக்கிரமமான பேச்சுக்கள். ஆனால் என்னையே ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? அவர்களையும் மன்னியும். பொல்லாத செய்கைகளை செய்கிறவர்களையும், ஆணி அடித்தவர்களையும், விழாவில் ஈட்டியால் குத்தினவர்களையும், முள்முடி சூட்டப்பட்டவர்களையும், கேலி பேசுகிறவர்களையும், பரிகாசம் பண்ணுகிறவர்களையும், நன்றி கெட்ட தனமாய் அவரை விட்டு ஓடினவர்களையும் எல்லாரையும் அவருக்கு கண்முன் வருகின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவங்கெல்லாம் செய்கிறது வேணும்னே செய்யல ஆண்டவரே, வேண்டுமென்றே செய்யவில்லை. அவர்கள் செய்வது என்னதென்று அவங்களுக்கே தெரியலை. ஆகவே தான் அவர்கள் செய்கின்றார்கள். எனவே இவர்களை மன்னியும். இந்த மனப்பக்குவம் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலகட்டங்களிலே வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் உடனே ஏதாவது ஒன்று செய்துவிட்டால், இவ்வளவு ஜெபம் பண்ணுகிறோம், இவ்வளவு செய்கின்றோம், எல்லாம் பாருங்கள், எனக்கு விரோதமாக அவன் பேசினான், அதனால தான் அவன் குடும்பம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் சொல்கின்றோமா இல்லையா? சில இன்னும் பக்திமான்கள் சொல்வார்கள், என்னை பற்றி சொல்லிட்டான்ல, கடவுள் பாருங்கள் எப்படிப்பட்ட தண்டனை அவனுக்கு கொடுக்க போகிறார் என்று நீங்கள் இருந்து நீங்களே பார்ப்பீர்கள். யார் இந்த பரிசுத்தவான்கள்? இயேசுவை விட பரிசுத்தவான்கள் சொல்லுகின்ற காரியங்கள் இவைகள் எல்லாம். எனக்கு விரோதமாய் காரியத்தை பண்ணிவிட்டு நன்றாக இருந்தவர்கள் யாருமே இல்லை. அன்றைக்கு அவன் அதை சொன்னான், அவன் நிலைமை எப்படி இருக்கு. இன்றைக்கு அவன் அதை செய்தான், இவன் நிலைமை அப்படி இருக்கிறது. இதோ இப்பொழுது இவர்கள் இப்படி செய்கிறார்கள், இவர்கள் நிலைமையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி வீணான பெருமையோடு பேசி கொண்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிகள், கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் நாம் நினைக்கின்றோமோ, அல்லது நீங்கள் நினைக்கின்றீர்களா? இப்படியெல்லாம் பேசிவிட்டோம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் நான் தகுதியுள்ளவன் இல்லை, வெறும் வாய் பேச்சு, என்னை மன்னியும், நான் செய்த தவறுகளை மன்னியும். நாம் மட்டும் 1000 தப்பு செய்வோம், தவறுகள் செய்வோம். உடனே ஆண்டவரே என்னை மன்னியும், உடைய இரத்தத்தால் கழுவுன்னு சொல்லுவோம். உடனே ஆண்டவர் நம்மை கழுவி விட வேண்டும், நம்மை பரிசுத்தமாக்கி விட வேண்டும். ஆனால் அதே வேளையில் நமக்கு விரோதமாக யாராவது ஒன்று செய்துட்டு நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க கூட நமக்கு மனசு வராது. அல்லது சில சமயங்களில் அவர்களை வெறுத்து ஒதுக்கி அவர்களை பற்றி அவதூறுகளை பேசாமல் நம்மால் இருக்க முடியாது. ஆனால் நாம் சொல்லுகின்றோம், நாங்கள் தவ காலத்தில் இருக்கின்றோம், தவ முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம், எங்களைப் போல பரிசுத்தவான்கள் இல்லை, விசுவாசிகள் இல்லை என்று சொல்லி வீண் பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றோமே. இன்றைக்கு நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை மன்னிக்காவிட்டால் பரமபிதாவும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். எதற்காக இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் தெரியுமா? எதற்காக இப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் தெரியுமா? எதற்காக ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காலகட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும், நம்மை சீர்தூக்கி பார்க்கவும், நாம் திருத்த வேண்டிய நம்முடைய இடம் என்ன என்பதிலே நாம் நம்மை திருத்தி கொள்ளவும் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டதே தவிர, பக்தி முயற்சிகளை இந்த சர்ச்சிலேருந்து அந்த சர்ச்சு சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த வெள்ளிக்கிழமை நான் 5 சர்ச்சை போய் விசிட் பண்ணேன், இந்த காலகட்டத்தில் நான் இத்தனை குடும்பத்தை போய் பார்த்தேன், இந்த காலகட்டத்தில் நான் இத்தனை தடவை பைபிளை வாசித்தேன். இதெல்லாம் நல்லது, வேண்டாம் என்று சொல்லவில்லை. கட்டாயம் இவைகளெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் இவைகளெல்லாம் நம்மை கிறிஸ்துவாக மாற்றுவதற்குரிய ஒரு கருவியாகத்தான் இருக்குமே தவிர, அவைகள் தான் நம்முடைய இலக்கு என்று நாம் தான் தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு உபவாசம் இருந்துட்டோம், இவ்வளவு ஜபம் பண்ணிட்டோம், இவ்வளவு தூரம் அதை செய்துட்டோம், இதை செய்துட்டோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இதையெல்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் நம்மிலே வெளிப்படவில்லை என்று சொன்னால், அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசின ஒரு காரியம், ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் அதிக கவனத்தை செலுத்தி, ஆண்டவரே அதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். ஆக இந்த மன்னிக்கின்ற குணம் நமக்கு இல்லை என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரோடு நமக்கு உறவு இருக்காது. அடுத்தது, நாம் எந்த நற்கிரியைகளை செய்தாலும் அது அங்கீகரிக்கப்படாது. அடுத்தது, ஆண்டவர் என்ன செய்வார்? நீ மற்றவங்களை மன்னிக்கல, நானும் உன்னை மன்னிக்க முடியாது என்று சொல்லி நாம் தான் நமக்கு தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஜெபத்தில் அதான் சொல்கிறோம், நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும். அப்போ எவ்வளவுக்கு அதிகமாக அந்த மன்னிக்கிற சுபாவம், மறக்கிற சுபாவம் நமக்கு இருக்கிறதோ, அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் நம்மை மன்னிப்பார். நம்முடைய காரியங்களிலெல்லாம் அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதைத்தான் நமக்கு வைத்து விட்டு போகின்றிருக்கின்றார். அந்த மனநிலையே எனக்கு தாரும். அநேக ஆசீர்வாதத்தை நான் இழந்து போனதற்கும், ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டதற்கும், என்னுடைய மனதில் உள்ள இந்த வீண் வைராக்கியமும் மன்னிக்காத குணமும் தான் காரியம் என்பதை இந்த நாளில் புரிந்து கொண்டேன். அந்த உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களோடு பேசினீர் சுவாமி. ஆம் ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். என்ன தவறு செய்தாலும், என்ன காரியம் பண்ணினாலும், ஆண்டவரே தெரியாமல் செய்துவிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், உம்முடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க வல்லது. இப்படியாக எங்களுக்கு சாதகமான பல காரியங்களை உம்மிடத்தில் பேசி உம்மிடத்திலே சலுகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமே தவிர, அதே காரியத்தை நாங்களும் எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களுக்கு காட்ட வேண்டும், அந்த சலுகைகளை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உள்ளம் எங்களுக்குள் இல்லையே. இந்த நாளில் நீர் எங்களை தெளிவுபடுத்தினீர் சுவாமி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதரருக்குள்ளும் என்ன கசப்புணர்வு இருக்கின்றதோ, யாரோடு அவர்கள் பேசாமல் இருக்கின்றார்களோ, யாரோடு பிணக்கம் வைத்து இருக்கின்றார்களோ, யாரை வெறுத்து இருக்கின்றார்களோ, அவர்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீர் தருவீராக. இந்த மனநிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். மறந்து மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் உம்மிடத்திலிருந்து தானப்பா எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய மாம்ச சிந்தை ஒரு நாளும் அதற்கு இடம் கொடுக்காது. எப்படி போவது, என்ன செய்வது என்று நாங்கள் யோசித்து நாட்களை வீணடிக்காதபடிக்கு கர்த்தாவே அந்த மனநிலையை எங்களுக்கு தாரும் என்று உம்மிடத்திலே நாங்கள் சரணாகதி அடையும் பொழுது நீர் அதற்கு ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவீர் சுவாமி. அதற்கு ஏற்ற தைரியத்தை எங்களுக்கு தருவீர், அதற்கு ஏற்ற கிருபைகளை எங்களுக்கு தருவீர். ஆகவே இந்த நாளிலே அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த மனப்பான்மையை, மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்கள் செய்த தீய காரியங்களை மறக்க வேண்டும் என்ற அந்த உள் உணர்வை கொடுத்து அது செயல்பாடாக வெளியே வர என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. இது தான் ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அடையாளம். உண்மையான கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொண்டிருக்கின்றோம் என்பதனால் அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்படட்டும். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை நீர் தாரும்.
தேவ அன்பு எங்கள் உள்ளத்திலே ஊற்றப்படட்டும் சுவாமி. அவர்கள் திருந்துவார்களோ திருந்த மாட்டார்களோ, ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, ஆனால் எங்கள் தேவன் சொன்னார், நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம். எங்கள் தேவன் சொன்னார், நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் தேவன் அதை சிலுவையிலே அதை வாழ்ந்து காட்டினார், நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்டுகிறோம் என்று சொல்லி, தகப்பனே, இந்த வேளையில் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய ராஜ்யம் விருத்தி அடைய கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.